வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நக்கர நாய்க்கு செக்குன்னு தெரியுமா சிவலிங்கன்னு தெரியுமான்னு. இன்னைக்கு திருப்பரங்குன்றம் விஷயமாக வந்த தீர்ப்பு குறித்து அமைச்சர் ரகுபதி அவர்கள் செய்தியாளர் சந்திக்கும் போது சொல்றாரு, இது தனிநபருடைய விருப்பத்துக்கெல்லாம் இந்த அரசாங்கம் நிறைவேற்றணும்னு அவசியம் இல்லை, நீதிமன்ற உத்தரவை நான் மதிக்கணும்னு அவசியம் இல்லை, நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போறோம். இங்க போங்க, அது உங்களுடைய உரிமை. ஏன்னா நீங்க இந்து மத விரோதி, மக்கள் விரோதி, ஹிந்து முருகன் விரோதி எல்லாரும் தெரியும். ஆனா அதுக்காக அவர் சொல்ற வார்த்தை இருக்கு இல்லையா, கோடிக்கணக்கான இந்து மதகனுடைய நம்பிக்கை திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும்ன்றது. அதற்கு அவர் என்ன சொல்றாரு, சுடுகாட்டுல தான் பிணங்களை புதைக்கணும் அல்லது எரிக்கணும், கண்ட இடத்துல எல்லாம் செய்ய முடியாது, நீதிமன்ற உத்தரவு ஏதாவது ஒரு இடத்துல செய்யணும்னு சொன்னா நாங்க அது நிறைவேற்றணும் அவசியம் இல்லைன்னு ஒரு தடித்த வார்த்தையா, திமிர்த்தனமான வார்த்தை, அயோக்கியத்தனமான வார்த்தைகளை அவர் பேசுறாரு. நான் கேட்கிறேன், ஒரு சாமானியனா நான் கேட்கிறேன், அப்புறம் என்ன இதுக்கு உங்க முன்னாள் மாநிலத்தை உங்க தலைவர் இருக்காரு கலைஞர், அவரு மறைந்த பிறகு அவருடைய உடலை மெரினா பீச்சில் தான் புதைக்கணும்னு எதுக்கு சொன்னீங்க? கண்ணம்மாப்பேட்டை இருக்குல்ல, அங்க பதிச்சிருக்கலாமே, எதுக்கு அங்கதான் போகணும், நீதிமன்றத்துக்கு போனீங்க? இது சாமானியன் ஒருத்தன் கேட்டானா அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இப்ப அமைச்சர் ரகுபதி அவர்கள் இந்த மாதிரி கொழுப்பாக திமிர்த்தனமாக பேசுவதை தொடர்ந்து செய்யறாரு. முதல்ல அவர் நாவை அடக்கி பேச வேண்டும். அப்படி இல்லை என்றால் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் 2026 அடியோடு துடைத்து எறியப்படுவீர்கள். மரண அடி உங்களுக்கு காத்திருக்கிறது 2026. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.